சிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து தனியாகவே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து மக்கள்கிட்டையும் வச்சோம். அதில் சிஎம் கேண்டிடேட்ஸில் வந்து விஜய் அவர்களும், எடப்பாடி அவர்களும், எம்கே ஸ்டாலின் அவர்களும், சீமான் அவர்களும், அண்ணாமலையம் அவர்களுக்கும் மக்கள் வந்து இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 42% வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா 37% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ ஏடிஎம்கே 21.7 வாக்குகள் பதிவாயிருக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 19% வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ எங்களோட முன்னிலையில் மிக முக்கியமாக மக்களோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து 37% அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்களுக்கு. மக்கள் தீர்ப்பு அதுதான், நான் சொல்கிறது கிடையாது. மக்களோட தீர்ப்பு இதுதானுங்க. ஸோ விஜய் கட்சி மீது பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ்னால் 2 திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கு வேற ஒரு மாற்றம் வேணும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்க. முக்கியமாக பெரம்பலூர் தொகுதி விஜய் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் டி நகர் தொகுதிங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட திருச்சி தொகுதி, மிக முக்கியமாக குளத்தூர் தொகுதிங்க. ஸோ குளத்தூர் தொகுதியில் ஒரு 50-50 அதிருப்தி வந்து அதிகமாக இங்கே எங்களுக்கு ஓட் ஷேரிங் வந்திருக்கு. ஸோ 50-50 இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாலஜிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் கம்பெனி அண்ட் இட் இஸ் ஆல்சோ மல்டி டெக்னாலஜி கம்பெனிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக டிஜிட்டலில் தமிழ்நாடு தேர்தலுக்காக ஒரு கருத்து கணிப்பை நாங்கள் வந்து மேற்கொண்டிருக்கோம். ஸோ இப்போது மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து நேற்று 2ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் நடந்த சர்வேயோடைய ரிசல்ட்ஸை தான் நாங்கள் இப்போ வந்து உங்கள் கூட பகிர போகிறோம். ஸோ லூனை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சர்வே வந்து நடத்தணும், வெற்றிகரமாகவும் முடித்தோம் ஆக்சுவலி. ஸோ மற்ற சர்வேஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு தனித்துவமான ஒரு சர்வேவாக நாங்கள் மாற்றணும் ஆக்சுவலிங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டலைஸாக நாங்கள் மாற்றணும் ஆக்சுவலிங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேள்விகள் நாங்கள் ஒரு முக்கோண விதி கோட்பாடுக்குள்ளே நாங்கள் அடக்கணும். ஸோ பிரச்சனைகள், மாற்றங்கள், தேவைகள், ஸோ 3 வந்து பரிணாம இதில் வந்து நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மக்களோட மிக ஆழமான புரிதலோட கேள்விகளோட அவங்க தன்னோட கேண்டிடேட்டை தன்னோட யார் அரசாளணும்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கான விஷயங்களை நான் சொல்கிறேங்க. ஸோ எங்களோட சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா யாரும் பண்ணாதது 3,15,230ங்க. ஸோ இது இஸ் அ ஃபஸ்ட்டு சாம்பிள் ரேட்ஸ் எவர் பதிவு பண்ணது நாங்கள். ஸோ மூளை முடுக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் மிக ஆழமாக மக்களுக்கு ஏத்தாப்பில் நாங்கள் விஷயங்களை வந்து கவர் பண்ணோம். ஸோ ஜெண்டர் வைஸ் பார்த்திங்கன்னா மேல் ஓட்டர்ஸ் 73% வந்து நம்மளுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபீமேல் ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 85 ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதர் ஜெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா 63. ஸோ ஓவராலாக இது ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கான எங்களுக்கான ஓட் ஷேரிங்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிலோ 18 நாங்கள் ஏன் இந்த கேட்டகரிஸ் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு புதிய நபர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ வந்து யார் வேணாலும் ஓட் உள்ளே பண்ணலாம். ஸோ அது தடுக்கிறதுக்காகவே நாங்கள் பிலோ 18% வந்து 18 ஏஜ் செக்டர்ஸ் வந்து நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம். ஸோ அது வந்து 3% வந்து கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வந்து அதில் பதிவாக இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்துக்கிட்டோம். அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயதுக்கு வந்து 38% வந்து ஓட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 26லேருந்து 35 32% வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ 36லேருந்து 50 24% பதிவாயிருக்கு. 51லேருந்து 65 வயதில் வந்து 2%, 65க்கு மேற்பட்டகள் 0.5%. ஸோ ஓவராலாக இதுதான் எங்களோட 3,15,000. ஸோ இவ்வளோ சாம்பிள் ரேட்ஸ்க்கான ஓட் ஷேரிங்ஸுங்க ஆக்சுவலிங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆக்சுவலி இப்போது எப்படி நாங்கள் தனித்தனியாக நாங்கள் பிரிச்சுருந்தோம், அலைன்ஸ் இல்லாமல் நாங்கள் தனித்தனியாக பிரிச்சுருந்தோங்க. ஸோ டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, பிஜேபி, ஸோ தனித்தனியாகவே நாங்கள் பிரிச்சுருந்தோம். எனக்கு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு முன்னாடியே வந்து இதை நம்ம ஆரம்பித்து வச்சுட்டோம். ஸோ ஓவராலாக டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா 37% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க.
ஸோ ஏடிஎம்கே 21.7 வாக்குகள் பதிவாயிருக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 19% வந்து பதிவாயிருக்குங்க. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 11% பதிவாயிருக்கு. ஸோ பிஜேபி 3.8% ஓவராலாக இங்கே பதிவாயிருக்குங்க. ஸோ இது மிக ஆழமான ஒரு டேட்டா, மக்கள் புரிதலோட அவங்க ஆழமாக வந்து பதிவு செய்யப்பட்ட டேட்டாங்க. ஸோ வித் அலைன்ஸோட பார்ட்டி பிரேக் டவுன் உங்கள் பார்வைக்குங்க. ஸோ டிவிகே 37%, ஏடிஎம்கே 28%, ஸோ டிஎம்கே 24%, நாம் தமிழர் 11%ங்க. ஸோ அதில் டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா மேலோட ஓட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 62% வந்து எங்களுக்கு பதிவாயிருந்துச்சு. அதில் ஃபீமேல் தனியாக வந்து 37% பதிவாயிருந்துச்சுங்க. ஸோ அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.26 பதிவாயிருந்துச்சு. ஸோ அதுலேயே எங்களோட சப்டிவிஷன்ஸ் சப் கேட்டகரியை திருப்பியும் நாங்கள் ஒரு டேட்டாஸ் கேதர் பண்ணோம். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் 57.17% வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ 26லேருந்து 35 வயதில் வந்து 32.68% பதிவாயிருக்கு. 36லேருந்து 50 வயதில் வந்து 9% பதிவாயிருக்குங்க. ஸோ 50லேருந்து 65 ஏஜில் வந்து 1% பதிவாயிருக்குங்க. 65க்கு மேற்பட்டவர்கள் 0.8% பதிவாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37% ஓட் ஷேரிங்ஸ் எப்படி வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்திருக்கு எங்களோட டேட்டாஸுங்க ஆக்சுவலி. ஸோ மக்களோட தீர்ப்பு இதுதான். ஸோ எங்களோட முன்னிலையில் மிக முக்கியமாக மக்களோட தீர்ப்பு பார்த்திங்கன்னா டிவிகே வந்து 37% அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்களுங்க. ஏடிஎம்கே ப்ளஸ் அலைன்ஸ் டோட்டலாக சேர்த்துனீங்கன்னா 28% டோட்டலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா 78.63% வாக்குகள் வந்திருக்குங்க. ஃபீமேல் வந்து 21.35 வாக்குகள் வந்திருக்குங்க. அதர்ஸ் 14%, 14% வந்திருக்குங்க. ஸோ அதே ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்குமே 24% உள்ளே வந்திருக்குங்க. 26லேருந்து 35 வந்து 32% வந்திருக்கு. ஸோ 38லேருந்து 50 வந்து 39% வந்திருக்குங்க. 50லேருந்து 65 2% வந்திருக்கு. ஸோ 65லேருந்து மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா 0.78% வந்திருக்கு. ஸோ இதுதான் டிஎம்கே ப்ளஸ் அலைன்ஸ். ஸோ லூனை நடத்தியதில் வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ 28% அவங்க முன்னணியில் இருக்காங்கங்க. ஸோ டிஎம்கே அலைன்ஸ் இப்போ பார்க்க போனீங்கன்னா 24% ஆஃப் ஓட் ஷேரிங்ஸ் வந்து இங்கே வந்திருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா 75.51%, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 24.61%, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 24%, 24%. ஸோ அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா டிஎம்கேஸில் பார்க்க போனீங்கன்னாங்க 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25% வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து 26லேருந்து 35 வந்து 34% பதிவு பண்ணியிருக்காங்க. 36லேருந்து 50 வந்துங்க 36% வந்து பதிவாக இருக்குது. 50லேருந்து 65 2.75%, 65க்கு மேற்பட்டவர்கள் வந்து 1% வந்து வந்திருக்குங்க. ஸோ நம்மளோடதில் லூனை நடத்தியதில் வந்து டிஎம்கே டோட்டலாக அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 24% வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ நாம் தமிழர் இந்த எலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் நடப்பு எலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஃபார் நாம் தமிழர். 11% வந்து இட்ஸ் ஓட் ஷேரிங்ஸ் வந்து இங்கே பதிவாயிருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேல் ஓட்டு வங்கிகள் பார்த்தீங்கன்னா 74.78% வந்து வந்திருக்கு. ஃபீமேல் வந்து அதிகம் நாம் தமிழர் இந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 25% வந்திருக்குங்க. ஸோ அதர்ஸில் 0.0 வந்து 12% வந்திருக்குங்க. ஸோ அதில் குரூப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஏஜ் வைஸ் குரூப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து 18லேருந்து 25 வந்து 51%, 26லேருந்து 35 30%, 36லேருந்து 50 15%, 50லேருந்து 25 2%, 65க்கு மேற்பட்டவர்கள் 0.4%. ஸோ இதுதான் நான் தமிழரோட 11% ஆஃப் ஓட் ஷேரிங்ஸுங்க. ஸோ இதில் நாங்கள் தனியாக வந்து சிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து தனியாகவே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து மக்கள்கிட்டையும் வச்சோம். அதில் சிஎம் கேண்டிடேட்ஸில் வந்து விஜய் அவர்களும், எடப்பாடி அவர்களும், எம்கே ஸ்டாலின் அவர்களும், சீமான் அவர்களும், அண்ணாமலை அவர்களுக்கும் மக்கள் வந்து இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 42% வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி அவர்களுக்கு 21% தேர்ந்தெடுத்திருக்காங்க. எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 18% தேர்ந்தெடுத்திருக்காங்க. சீமான் அவர்களுக்கு 10% வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு 3% தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாப் சிஎம் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த விஷயங்கள்ங்க.
ஸோ ஓவராலாக ஸோ பார்ட்டிஸ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் 234 தொகுதியிலையும் ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா டிவிகே, நாம் வந்து டிவிகே இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்குங்க. ஸோ 89% கான்ஸ்டியூஷன்ஸில் அவங்க முன்னணியில் இருக்காங்கங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து 73 கான்ஸ்டியூஷன்ஸில் முன்னணியில் இருக்காங்க. டிஎம்கே 68 கான்ஸ்டியூஷன்ஸில் முன்னணியில் இருக்காங்க. நாம் தமிழர் 4 கான்ஸ்டியூஷன்ஸோட முன்னணியில் இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட மிக ஆழமான ஒரு டேட்டா ஆக்சுவலிங்க. ஸோ இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னாங்க, ஸோ முக்கோண விதி கோட்பாடுக்குள்ளே அடைச்சி பிரச்சனைகள், மாற்றங்கள், தேவைகள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேண்டிடேட்டையும் கட்சிகளையும் அவங்களோட சித்தாந்தங்களையும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுற வகையில் தான் இது வந்து நாங்கள் வந்து வடிவமைச்சோம். ஸோ அதுக்கான வந்து ப்ளஸஸையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தமிழ்நாடு மக்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை நாங்கள் வகுத்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய கேள்விகள் வச்சுருந்தோம். அதில் மிக முக்கியமாக உரிமை மற்றும் வேலை வாய்ப்பு. ஸோ தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் உரிமைகள் மறுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விகள் வந்து வகிச்சிருந்தோம். அதில் வந்து என்ன மிக முக்கியமாக நாங்கள் கொடுத்தது என்னதுன்னா, அப்போது குடிவாரி கணக்கு எடுத்து 80% தமிழர்களுக்கு இடஒதுக்கீடுகளுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் மிக அதிகமான ஓட் ஷேரிங்ஸ் வந்து பதிவிட்டிருந்தாங்க. 15% மக்கள் வந்து இது தேவைப்படுது, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, தமிழர்களுக்கு தேவைப்படுது, அதில் 80% தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாவது பார்த்திங்கன்னா வளங்களின் மீதான சுரண்டல் அப்படின்னு சொல்லி நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம், என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து வளர்ச்சி என்ற பேரில் கார்ப்பரேட் மற்றும் தனியார் நிறுவனங்கள் நமது வேளாண் நிலங்கள், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் அழித்து கொண்டு இருப்பதை வந்து தடுத்தல் வந்து காத்தல் வேண்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் வச்சுருந்தோம். அதில் வந்து 10% வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. இட்ஸ் ஹியூஜாக அங்கே வாக்கு செலுத்தியிருந்தாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம். பெரு நிறுவனங்கள் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்ற பெயரில் வேளாண்மை பொருளாதாரம் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறதா? ஏன்னா வந்து பொருளாதார என்னென்னா எப்பயுமே வந்து வேளாண்மை வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இங்கே கருதப்படுகிறது கிடையாது. ஸோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் நாங்கள் தென் மாவட்டங்களில் அணுகிறப்போ, நேரடியாகவும் அணுகிறப்போ ஸோ இந்த கேள்விகள் வந்து எங்களுக்கு முன்னிறுத்தி இருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகளை திருப்பி மக்கள்கிட்டே நாங்கள் வச்சுருந்தோம். அதில் 6% வந்து மக்கள் வந்து அதை தேர்ந்தெடுத்திருந்தாங்கங்க. நான்காவது கேள்வி சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதார காத்தல் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு கேள்வியை வந்து மக்களுக்கு வச்சுருந்தோம். அடிப்படை உரிமையான சுகாதாரம், நிலத்தடி நீர், நதிநீர் மாசுபாடு, கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கான மிக முக்கியமான, அப்புறம் மீனவர்கள் வாழ்வாதாரம், ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 9% வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க, தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேள்வியும் எப்பயும் ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்லையும் மக்கள் கேள்வி வைக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து மக்களின் வேர்வை மூலம் சுரண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நாங்கள் வச்சுருந்தோம். தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் ஒரு சாதாரண சான்றிதழ் பெற இன்னும் வந்து சாமானிய மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே நாங்கள் இந்த கேள்வியை வச்சுருந்தோம். அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி 8.74% வந்து அதுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி, தமிழ்நாடு மக்கள் பார்க்கப்படுற ஒரு கேள்வியாக நாங்கள் வச்சுருந்தோம். பார்க்கப்படுறீங்களான்னு நாங்கள் கேள்வியாக வச்சுருந்தோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோங்க. அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் தொடரும் சாதிய கொலைகள், மோதல்கள் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக்கி பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திகழ்கிறதா அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். அதில் மிக முக்கியமாக 12.37% வந்து வாக்குகள் வந்து மக்கள் பதிவிட்டிருக்காங்க. ஸோ இதோட அடுத்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு சீரழிவும் பாதுகாப்பு இன்மையும், தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கலாச்சாரங்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் எளிமையாக பயன்படுத்தும் சூழல் வந்து தமிழ்நாட்டில் வந்து திகழ்கிறதா அப்படின்னு சொல்லி மக்களுக்கிட்டே நாங்கள் திருப்பி நம்ம கேட்டோம். அதில் ஆமாம்னு சொல்லி 10% வந்து கொடுத்துருக்காங்க, வாக்கும் செலுத்தியிருக்காங்க. அதுலங்க அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக நாங்கள் பார்க்கப்பட்டது தமிழர்களின் உரிமை குரல் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தோம்.
தமிழ்நாட்டின் உரிமைக்காக மத்திய அரசுடன் 100% மோத தயாரான தலைமை உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் வந்து 7% வந்து மக்கள் வந்து அதில் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. 7% வாக்கு தெளிச்சிருக்காங்க. இது முக்கியமான கேள்வியாக நாங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் வச்சுருந்தோம். வந்தவரை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து நாங்கள் வச்சுருந்தோங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வாழும் பிறமொழி பேசும் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரர்கள் மற்றும் வட மாநிலத்தவர்கள் அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கி உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட வேண்டுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வகுத்திருந்தோம். அதில் 3% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க. 3.49% வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்த கேள்வி, 10வது கேள்வி, பொருளாதார சுமை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து நாங்கள் வகுத்திருந்தோம். அதில் தமிழ்நாடு ஜிடிபி வளர்ச்சி 8% என ஆட்சியாளர்கள் கூறும் வகையில் தமிழ்நாடு அரசின் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை யாருடைய தலைமையில் விழுகிறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் சாமானிய மக்களின் தலையில் தான் இன்னும் சுமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதையும் கேட்டிருந்தோம். ஆமாம் அப்படின்னு சொல்லி இதில் ஹையஸ்ட் ரேட் 14.29% மக்கள் அதுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஜிடிபி வைத்துக்கொண்டு தமிழ்நாடு வளர்கிறது என்றது பாதையில் நம்ம வைத்தாலும் மக்கள் சுமையில் இருக்காங்களா அப்படின்னு இன்னொரு பாதையை வந்து இங்கே மறுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்வியை வந்து நாங்கள் முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 14.29% மக்கள் அதை தேர்ந்தெடுத்திருந்தாங்க, வாக்கும் செலுத்தியிருந்தாங்க. ஸோ 11வது கேள்வி, பாதுகாப்பான பொதுவெளி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேள்வியை முன்னிறுத்தியிருந்தோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்ய பொது இடங்கள், பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகள் எவ்விதம் சமரசமின்றி அது வந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது ஒரு பதிவிட்டிருந்தோம். அதில் வந்து 0.18% பதிவிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட பிரச்சனைகள், தமிழ்நாடு மக்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி 11 கேள்விகளை முன்னிறுத்தி ஒரு அரசையும் ஒரு கேண்டிடேட்டையும் பிக்கப் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து நாங்களே வகுத்து கொடுத்துருந்தோம். ஏன்னா அவங்க கேள்வி கேட்கல, கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ நாமளே ஒரு கேள்விகள் அவங்க ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அவங்க மனதிலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நேரடியாக அவங்களுக்கே நாங்கள் சொல்கிற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நாங்கள் இருந்தோம். அதையும் நாங்கள் செஞ்சோங்க. ஸோ அடுத்த எங்களோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நிரந்தர தேவைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரச்சனைகள் முடிச்சுட்டு ஒரு ஓட்டர் உள்ளே வராங்க அப்படின்னா தேவைகள் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தேவைகள் வந்து நாங்கள் கணிச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தேவைகள் வந்து 9 தேவைகளாக நாங்கள் வந்து பிரித்து வச்சுருந்தோம். முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சுட்டெரிக்கும் கேஸ் சிலிண்டர் விலையிலிருந்து நிரந்தர விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களோட பார்வையில் இன்னமும் இருக்குது. அதில் நாங்கள் என்ன அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சிறிய அளவிலான இயற்கை எரிவாயு, ஸோ போர்ட்டபிள் பயோகிளாஸ் பிளான்ட். ஏன்னா மக்கள்கிட்டருந்தே நாங்கள் வந்து அவங்களோட ஒரு ஐடியாலஜிஸ், அவங்களோட ஐடியாஸை திருப்பி நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ எல்லா தென் மாவட்டங்களும் சரி, வட மாவட்டங்களும் சரி, ஸோ கொங்கு பெல்ட்லும் சரி, நாங்கள் அவங்களோட ஐடியாஸை திருப்பி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அவங்க ஐடியா கொடுத்தது என்னென்னா, இலவசம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு லைஃப் லாங்காக ஒரு போர்ட்டபிள் பயோகேஸ் அந்த இடத்துல கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க விடை கொடுத்ததே நாங்கள் கேள்வியாக திருப்பியும் அவங்ககிட்டே நம்ம வச்சுருந்தோம் மக்கள் பார்வைக்கு. அதில் 21% வந்து அதில் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. ஸோ அடுத்த தேவையில் மிக முக்கியமாக மக்கள் பார்க்குறது என்னதாங்க, உயிரை காக்க கையேந்தும் நிலை இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை நாங்கள் வகுத்திருந்தோம். அதில் என்னென்னா, அரசு மற்றும் தனியார் என அனைத்து மருத்துவமனைகளிலும் எவ்விதம் நிபந்தனையின்றி உடனடியாக பயன்படுத்தும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 50,000 மதிப்பிலான அவசர மருத்துவ காப்பீடு அட்டை, அதை கேஷ்லெஸ் ஹெல்த் கார்டு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டயே நாங்கள் கேட்டிருந்தோம். அதுவும் திருப்பி வந்து நேரடியாக ஒரு கேள்வியாக அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அதில் 13% எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு கேஷ்லெஸ் ஹெல்த் கார்டு வருடத்துக்கு 50,000 தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இது வந்து 13% வந்து அதுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, விலைவாசி ஏற்றத்திலிருந்து நடுத்தர குடும்பங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நாங்கள் வச்சுருந்தோம். அதில் என்னென்னா, ரேஷன் கடைகளில் வெறும் அரிசி மட்டும் போதாது, ஊட்டச்சத்திற்காக உறுதி செய்யும் 5 கிலோ கம்பு, தலா 5 கிலோ தக்காளி
5 கிலோ வெங்காயம் மாதம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேள்வியை முன்னிறுத்தினோம். ஏன் இந்த கேள்வி முன்னிறுத்தினோம்னா, ஏன்னா அரிசிகள் இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்கள் மேலே என்ன தேவை, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து அவனுக்கு தேவைப்படுது. அது எல்லா எளிமையான மக்களும் அது பயன்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்னிறுத்தியிருந்தோம். அதில் ஊட்டச்சத்துக்காக கம்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே வச்சுருந்தோம். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இயற்கை பாரம்பரியமான ஒரு விஷயம் கம்பை நேரடியாக தரலாமே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டயே நாங்கள் கேட்டிருந்தோம். அதை நேரடியாகவே நாங்கள் கேள்வியிலேயே நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். 5 கிலோ தக்காளி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதையும் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். அப்போது அரிசி 5 கிலோ தக்காளி 5 கிலோ வெங்காயம் இது இருந்தாலே ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு போதுமான ஒரு விஷயமாக அவங்க கருதுகிறாங்க. ஊட்டச்சத்துக்கு கப்பும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இதுவே இருந்தாலே மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்துருந்தாங்க. அதையும் நாங்கள் வச்சுருந்தோங்க. ஸோ 4வது கேள்வி சமூக நீதி. சமூக நீதியில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலம் மீட்பு. தமிழ் குடிகளுக்கு வழங்கப்படும் ஆதி தமிழ் குடிகளுக்கு வழங்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு பூர்வகுடிக்கு பத்திரம் செய்து தருதல் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த கேள்வியை முன்னிறுத்தோம். ஏன்னா பஞ்சமி நிலங்கள் பொறுத்த வரைக்கும் ஆதி தமிழர்களுக்கு வழங்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் வழங்கலை அப்படின்னு சொல்லி நாங்கள் தனித்தொகுதியில் மிக முக்கியமாக ஆழமாக கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவங்க சொன்ன விஷயங்கள் தான், இன்னும் எங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளும் பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா கல்வி பரவலாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் வச்சுருந்தோம், முன்னிறுத்தியிருந்தோம். அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருந்தியல் ஃபார்மா பல் மருத்துவம் டென்டல், கடலோர மாவட்டங்களில் கடல்சார் மெரைன் கல்லூரிகள் நிறுவ வேண்டும். ஏன்னா தென் மாவட்டங்களில் மிகவும் மாணவர்களுக்கு பிரச்சனையுள்ள விஷயமா இருக்கிறது இந்த 3 விஷயங்க, இந்த கல்லூரி சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ ஃபார்மா கிடையாது, டென்டல் கிடையாது, அது பார்த்திங்கன்னா மெரைன் கல்லூரிகள் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் மாணவர்கள்கிட்ட நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை திருப்பியும் மக்கள்கிட்டயே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 16% மாணவர்களும் சரி இல்லை பொதுமக்களும் சரி அதில் 16% அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கங்க. ஸோ 7வது கேள்வி மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் முன்னு வச்சுருந்தோம். அது என்ன பார்த்திங்கன்னா இறுதி சடங்கு. ஸோ ஈம சமத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் நாங்கள் முன்னிறுத்தோம். ஸோ சமத்துவம் எங்கே, ஸோ இறுதி விஷயத்துக்குள்ள சமத்துவம் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மரணத்தில் பாகுபாடு கூடாது அப்படின்னு சொல்லி கிராமங்களில் நகரங்களில் பொதுவான இடுகாடு மற்றும் மின் மயானம் தகனம் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கு பாகுபாடு இன்றி பயன்படுத்தக்கூடிய வகையில் வசதிகள் வழங்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விகள் முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 6% வாக்கு செலுத்தியிருக்காங்க, 6.35% வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாற்று எழுத்து பதிப்பு நேரடி ஊக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரைசேஷன் நாங்கள் தனியாகவே வச்சுருந்தோம். அது என்னன்னா அதில் என்ன சுவாரஸ்யமாக நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா தமிழ் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு புத்தகம் வெளியிடப்படும் ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் குறைந்தது 1 லட்சம் அரசு மானியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை நேரடியாகவே நாங்கள் முன்னிறுத்தியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 5.2% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. ஏன்னா தமிழ் வரலாறை எந்த வழியில் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்வி நாங்கள் வச்சுருந்தோம். அதில் பத்திரிகையாளர்களும் சரி ஆய்வாளர்களும் சரி ஸோ எல்லாத்துக்குமே 1 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்வியை முன்னிறுத்திட்டோம். அதில் 5% வாக்குகளும் மக்கள் செலுத்தியிருந்தாங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 9வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி கோடை நீர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கேள்வியை முன்னிறுத்தியிருந்தோம். அதில் மிக முக்கியமாக பழந்தமிழர்கள் உபயோகப்படுத்தியிருந்த தங்கா மழைநீர் சேமிப்பு திட்டத்தை திருப்பி மக்கள்கிட்டே எடுத்துகிட்டு நாங்கள் காமிச்சோம். தங்கா மழைநீர் சேமிப்பு திட்டம் கோடை குடிநீருக்காக கையேந்தும் நிலை இன்னைக்கு வேண்டாம். தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களிலும் நம்ம பாரம்பரிய தங்கா மழைநீர் சேமிப்பு முறையை மழைநீர் சேமிப்பு சுத்திகரிப்பு குடிநீர் பயன்படுத்தும் அமைப்பு மீண்டும் செயல்படுத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இதில் கேள்வி கேட்டிருந்தோம். அதில் 8% திருப்பி மக்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்கும் செலுத்தியிருந்தாங்க. ஸோ இதுதான் மக்களுக்கான மிகப்பெரிய நிரந்தர தீர்வாக மக்களுக்கான ஒரு கேள்விகளாக நாங்கள் வகுத்திருந்தோம். அதில் மிக 9 கேள்விகள் வகுத்திருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 3வது விஷயமா நாங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை வச்சுருந்தோம். அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு உள்ள சமுதாயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பள்ளி பாடத்திட்டத்திலேயே கொண்டு வரப்பட வேண்டுமா, உரிமையை தட்டி கேட்க புதிய தலைமுறை உருவாக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 8.67% வந்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. 2வது கேள்வி கலப்படக்காரர்கள் மீது குண்டா சட்டம். உணவு மற்றும் மருந்து பொருட்களில் கலப்படம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மீது எவ்விதம் சமரசமின்றி குண்டா சட்டம் பாய வேண்டுமா, உணவு பாதுகாப்பு துறையும் தாலுக்கா அளவில் விரிவுபடுத்த வேண்டுமா, ஏன்னா தாலுக்கா அளவில் கூட விரிவுபடுத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஏன்னா வந்து இங்கே அவேர்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் 7.53% வந்து மக்கள் அதில் ஓட் பண்ணியிருந்தாங்க. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா கட்டணம் கட்டுப்பாடு ஆணையம் அப்படின்னு சொல்லி 3வது கேள்வி நாங்கள் வகுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை மற்றும் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் முறைப்படுத்தவும் கண்காணிக்கவும் அதிகாரம் பெற்ற தனியார் கட்டண நிர்ணயம் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 6.48% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க. அடுத்த கேள்வி விரைவு நுகர்வோர் நீதிமன்றத்தை பற்றி நாங்கள் கேட்டிருந்தோம் மக்கள்கிட்ட. நுகர்வோர் வழக்குகளை அதிகபட்சம் 90 நாட்களில் விசாரிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மாவட்டம் மற்றும் தாலுக்கா அளவில் கூடுதல் நுகர்வோர் நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டுமான்னு சொல்லியும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் வந்து 6.48% வந்து மக்கள் அதில் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. 5வது கேள்வி அத்தியாவசிய பொருட்கள் விலை கண்காணிப்பு. காய்கறி மல்லிகை பொருட்கள் விலைகள் செயற்கையாக உயர்த்தப்படுவது மற்றும் மாநில நிலை கண்காணிப்பு ஒரு ஸ்டேட் ப்ரைஸிங் மானிட்டர் போர்டு அமைக்கப்பட வேண்டுமான்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு ஸ்டேட் போர்டு மானிட்டரிங் ப்ரைஸ். ஏன்னா திடீர்னு இங்கே மக்களோட பிரச்சனைகள் என்னென்னா விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இந்த உணவு சார்ந்த விஷயங்களை ஏறிக்கொண்டு இருக்கிறனால அதில் இந்த கேள்வியை முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 13.21% மக்கள் அதிகமாக ஓட்டு செலுத்தியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவும் வந்து அதில் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு வெங்காயம் ரேட்டு ஒரு ஏறுது, விலைவாசிகள் ஏறுது, தக்காளியின் விலைவாசி ஏறுது. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு கண்காணிப்பு மன்றமாக ஸ்டேட் ப்ரைஸிங் மானிட்டர் போர்டு அமைக்க கண்டிப்பாக அதை இன்னமும் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அதை வச்சுருந்தோம். அதில் 13.21% அதில் இருந்துச்சுங்க, ஓட்ஸ் வந்துருந்துச்சு. 6வது கேள்வி நாங்கள் ஆதி தமிழர் குடிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டாப்பிக்கை வகுத்திருந்தோம். பூர்வகுடி தமிழர்களை ஆதி திராவிடர் என்றும் தலித் என்றும் வேற்றுமொழி சொற்களால் சுருக்கி பிரித்து வைக்கும் அரசியலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி இதை கேட்டோம். ஏன்னா ஆதி தமிழர் குடியை வந்து ஆதி திராவிடன் என்ற பெயரிலும் வந்து தலித் என்ற பெயரிலும் சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்வியை வந்து நாங்கள் முன்னிறுத்தியிருந்தோம். அதில் வந்து தமிழ் குடிகள் இனி ஆதி தமிழ் குடிகளே வந்து தமிழ் குடிகளாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கேள்வி முன்னிறுத்தியிருந்தோம். அதில் 10.39% வந்து மக்கள் வந்து அதில் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி ஒழிப்பு சமத்துவம் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியே ஒரு கேள்வியை நாங்கள் வந்து முன்னிறுத்தியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கும் தனித்தொகுதி முறை இனி தேவையா, எதற்கு அப்படின்னு சொல்லியே நாங்கள் அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். அதில் வந்து 7.22% வந்து மக்கள் அது வந்து ஓட் செலுத்தியிருந்தாங்க. 8வது கேள்வி மாநில உரிமை மற்றும் மரபு வழி கல்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பதிவிட்டிருந்தோம். கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கும் மீட்டெடுத்த தமிழர் வரலாறு, வீரம், வாழ்வியல், அரசியல், கட்டடவியல், ஸோ தனித்துவமான வேளாண்மை மற்றும் சித்த மருத்துவம் ஆகியவற்றை வந்து கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமாக நாங்கள் வந்து வகுச்சிருந்தோம். அதில் வந்து 8.99% வந்து வாக்குகள் வந்து செலுத்தியிருந்தாங்க. 9வது கேள்வி உரிமை நீதி பாதுகாப்பு சுரண்டலுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை நாங்கள் கொடுத்துருந்தோம். மலைவாழ் மற்றும் ஆதி தமிழர்கள் மக்களுக்காக ஒதுக்கப்படும் பல ஆயிரம் கோடி நிதியை வேறு திட்டங்களுக்கு அரசு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நேரடியாகவே மக்கள் சொன்ன விஷயத்தை நேரடியாகவே எல்லா மக்களுக்கும் நாங்கள் இந்த கேள்வியாகவே நாங்கள் வச்சுருந்தோம். அந்த நிதியை 100% மக்கள் வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் மற்றும் செலவிட வேண்டும்.
சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய வேண்டும். டிரான்ஸ்பரன்சி வேணும், இந்த விஷயத்துக்குள்ள மிக முக்கியமாக டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை நாங்கள் வச்சுருந்தோம். அதில் 4.88% 82% வந்து அதில் பதிவாயிருந்துச்சுங்க. 10வது கேள்வி நீர் மற்றும் நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி, நில மேலாண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் வகுத்திருந்தோம். அதில் சீமை கருவேல மரங்கள் முற்றிலுமாக அகற்றி ஏரி குளங்கள் தூர்வாரி தமிழகம் நீர் மேலாண்மை மீட்டெடுத்தல் வேண்டுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கேள்வி மூலம் கேட்டிருந்தோம். அதில் 10.75% வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருந்தாங்க. கடைசி இறுதி கேள்வி நமது வரலாற்றை சரியாக அடையாளப்படுத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான கேள்வியாக நாங்கள் இந்த இடத்துல கேட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா அது என்னென்னா, பெருமை மிக்க தமிழ் நாகரிக வரலாற்றை திராவிட வரலாறாக நசுக்கப்படுகிறதா தவிர்க்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியில் நாங்கள் முன்னிறுத்தியிருந்தோம். அதில் தமிழர் வரலாறை தமிழர் நாகரிக வரலாறாக என்று அங்கீகரிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி தான் அதில் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போது மக்கள் வந்து 9% வந்து அதில் வந்து வாக்கு செலுத்திடுறாங்க. திராவிட வரலாறாக எங்களுக்கு சித்தரிக்கப்பட வேண்டாம், அது தமிழர் வரலாறாகவே சித்தரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 9.14% வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து சர்வேஸில் நாங்கள் கேட்ட கேள்வி. முக்கோண விதி கோட்பாடுக்குள்ள பிரச்சனைகள், மாற்றங்கள், தீர்வுகள் அப்படின்னு சொல்லி, தேவைகள் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரித்து இத்தனை கேள்விகளை தாண்டி ஒரு கேண்டிடேட்டையும் ஒரு பார்ட்டியும் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு ஜஸ்ட் லைக் தட் எதையுமே தேர்ந்தெடுக்காதீங்க. மிக ஆழமாக விஷயங்களை, இங்கே தமிழ்நாட்டுக்கு நிலவக்கூடிய பிரச்சனைகளும் சரி, இங்கே என்ன மக்களுக்கு தேவையும் சரி, நீங்களே தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்விகளை வந்து நாங்கள் வகுத்திருந்தோம். ஸோ இந்த கேள்விகளை முன்னிறுத்தியிருந்தோம். இந்த கேள்வியோட தாக்கமாக தான் இந்த 3,57,073 டோட்டலாக. ஸோ இதுதான் ஜெண்டர் வைஸ், ஸோ ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டாப் 5 பார்ட்டிஸ் டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, பிஜேபி. டாப் 5 சிஎம் கேண்டிடேட்ஸ் விஜய் அவர்கள், எடப்பாடி அவர்கள், எம்கே ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள். ஸோ அலையன்ஸ் பார்ட்டி பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா 37% டிவிகே, ஏடிஎம்கே 28%, டிஎம்கே அலையன்ஸ் 24%, என்டிகே 11%. ஸோ கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன், 234 தொகுதியில் 89 தொகுதிகளில் வந்து டிவிகே முன்னிலையில் இருக்குங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 73 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. டிஎம்கே 234 தொகுதியில் 68 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. நாம் தமிழர் 234 தொகுதியில் 4 தொகுதியில் முன்னிலையில் இருக்குங்க. ஸோ டாப் ரெஸ்பான்ஸ் இந்த கேள்விகளில் அவங்க கொடுக்கப்பட்ட டாப் 5 கேள்விகளை நாங்கள் தனியாகவே நாங்கள் பிக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து உரிமை வேலைவாய்ப்பு 15%, பொருளாதார சுமைக்கு 14%, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு 12%, வளங்கள் மீதான சுரண்டலுக்கு 10%, பண்பாட்டு சீரழிவுக்காக 10%. ஸோ பிரச்சனைகளில் டாப் மோஸ்ட் 5 வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தது உங்கள் பார்வையில் நான் வச்சுருக்கேங்க. ஸோ மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நிரந்தர தீர்வுகளில் வந்து கேஸ் பற்றி வந்து 21% வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. கல்வியை வந்து பரவலாக்கும் அப்படின்னு சொல்லி 16% தேர்ந்தெடுத்திருக்காங்க. உரிமை மற்றும் உரிமை குரலை வந்து கையேந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி 13% வந்து அவங்க எடுத்திருக்காங்க. உரிமை மீட்பு 11.24% தேர்ந்தெடுத்திருக்காங்க. சமூக நீதியில் 9.68% தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை அரசியல் மாற்றத்தில் டாப் 5ல் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து 13%, கட்டணம் கட்டுப்பாடு ஆணையம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி 12%, நீர் மேலாண்மையை பற்றி 10%, நாங்கள் ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொல்லி 10%, நமது வரலாறு சரியாக காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி 9% வந்து இங்கே பதிவாயிருக்குங்க. ஸோ இதுதான் டாப் 5 ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி கொஷின்ஸுங்க. ஆமாங்க. ஸோ ஆன்லைன்லேயே பண்ணவங்க, நேரடியாகவே நாங்கள் வந்து அதுவும் பண்ணோம். ஸோ டேப்ஸும் சரி, லேப்டாப்பும் சரி, மக்களுக்கு நேரடியாக, ஸோ பப்ளிக் பிளேசஸில் நேரடியாகவே நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுதாங்க நாங்கள் தனியாகவே வச்சுருந்தோம். 18லிருந்து இருங்க ஒரே நிமிஷம் உங்களுக்கே காமிக்கிற பாருங்க. கண்டிப்பாக பாருங்க, பிலோ 18 அதுக்காக தான் அந்த பார்வையை நாங்கள் அந்த கேட்டகரைசேஷன் பண்ணியிருந்தோம். ஆமாங்க.
அதுக்காக தான் நாங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன்லேருந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்லேருந்து நிறைய வச்சுருந்தோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட்டர் வெரிஃபிகேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் முன்னிறுத்தி அதுக்கப்புறம் ஃபேக் ஓட்ஸை தவிர்த்துறதுக்காகவே நிறைய வந்து நாங்கள் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சுருந்தோம் அதுக்குள்ளேங்க. ஸோ அதை கடந்து தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா ஃபேக் ஓட்ஸ் இங்கே நிறைய ஆஸ் யூஷுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான், மற்ற ஏஜென்சிஸ் மாதிரி தான். ஏன்னா இன்டைரக்டாக ஹிட்டனாக எடுக்கப்படுற ஒரு டேட்டாக்கள் எங்களுக்கு தேவை கிடையாது, மக்களுக்கும் தேவை கிடையாது. ஒரு டிரான்ஸ்பரன்சி மக்களுக்கு தேவை. அது எந்த டிரான்ஸ்பரன்சி தேவைக்காக தான் நாங்கள் இது வச்சுருந்தோம். ஸோ அதுக்காகவே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி மக்களை வந்து ஓட்டு செலுத்துறதுக்காகவே நாங்கள் அதை வச்சுருந்தோங்க. ஸோ அதிருப்தி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக போதை கலாச்சாரம் பற்றி மிகவும் அதிருப்தியாக இருக்குங்க. ஸோ தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா மிக முக்கியமாக வளங்கள் மீதான சுரண்டல் வந்து மிகவும் அதிகமாக அதிருப்தி இருக்குது. இயற்கை வளங்கள் மீதான அதிருப்தி இருக்குங்க. மூணாவது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா கடன் சுமை. ஸோ கடன் சுமை நம்ம அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மிக முக்கியமான அதிருப்திகள் வந்து 3 விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்துறது சொல்கிறதுங்க. சொல்லுங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஏன்னா ஓட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு இங்கே தனியாக வரும், ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக வரும், ஸோ ஓடிபி தனியாக வரும். இது 3ம் கடந்து ஒரு ஓட்டு தான் உள்ளே வருங்க. கண்டிப்பாகங்க, கண்டிப்பாக 2 திராவிட கட்சிகள் தவிர்த்து ஒரு புதிய கட்சிகளுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் பார்க்குறாங்க. அதனால தான் நாம் தமிழர்களுக்கு 11% வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்களுங்க. ஆமாங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓட் சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஆமாங்க, கண்டிப்பாகங்க. மக்கள் தீர்ப்பு அதுதான், நான் சொல்கிறது கிடையாது. மக்களோட தீர்ப்பு இதுதானுங்க. ஆமாங்க, எடுத்த சர்வேல இதுதான் உண்மைங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இல்லைங்க, எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. இல்லைங்க, அப்படி நான் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக மக்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ பொதுவான விஷயங்கள் இங்கே என்ன இருக்குது, மக்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்போ எந்த கட்சி சார்பற்ற ஒரு விஷயத்தை எப்படி முன்னிறுத்துறது, அந்த மாதிரி கேள்விகளாக தான் நாங்கள் முன்னிறுத்தினோம். இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே முன்னிறுத்தி அப்படியே அவங்க வாக்கு செலுத்த வச்சோம். எந்த கட்சிகளுக்கு அகெயின்ஸ்டாகவும் சப்போர்ட்டாகவும் நாங்கள் வைக்கலைங்க. சாரிங்க. ஸோ மொத்தமாக நாங்கள் 100 கேள்விகள் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். 100 கேள்விகள் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கட் ஷார்ட் பண்ணி ஒரு 10 கேள்விகளை 3 விஷயங்களை வச்சுருந்தாங்க. பிரச்சனையில் 10 கேள்விகள், தேவைகளை 10 விஷயங்கள், அதுக்கப்புறம் மாற்றத்தில் 10. இதை தாண்டி தனியாக லூனை என்ன பண்ணுச்சுன்னா தனியாக 15 அறிக்கைகளும் கொடுக்கப்பட்டோம். நாங்கள் எங்களோட அறிக்கை 25 நாட்களுக்கு முன்னாடி எந்த கட்சிகளும் கொடுக்கப்படாத ஒரு அறிக்கை. எப்படி ஒரு அறிக்கை வந்து சாமானிய மக்களுக்கு தேவைப்படுற ஒரு அறிக்கையாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட பார்வையில் லூனையும் ஒரு அறிக்கை 15 கேள்விகளாக அறிக்கையும் நம்ம மக்கள் மன்றத்தில் நாங்கள் வச்சுருந்தோங்க. சாரிங்க, புரியலைங்க. ஸோ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,15,000ங்க. 15ங்க. ஆமாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் வருதுங்க. ஆமாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஏன் அப்படின்னா ஆமாங்க, ஏன்னா இது அலைன்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே தனித்தனியாக தான் மக்கள் எப்படி வந்து டேட்டாஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க, எங்களுக்கு டேட்டாஸ் தேவை, மக்களுக்கு நேரடியாகவே அந்த விஷயத்தை தகவலை வந்து நம்ம தெரிவிக்கலாம்னு சொல்லி அலைன்ஸ்க்கு முன்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாமே முன்னாடி எடுத்ததுங்க. சாரிங்க, புரியலைங்க. ஸோ 25 நாள் இந்த சர்வே நடந்துச்சுங்க. காலகட்டம் சொல்லுமா. ஸோ மார்ச் 8 ஆரம்பிச்சதுங்க. மார்ச் 8லேருந்து ஏப்ரல் 2 வரைக்கும். அதாவது இதை டிசைன் பண்ணது, பிளான் பண்ணதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். இந்த வெப்சைட்டு, எங்களோட சைட்டு, இதெல்லாம் இது இன்னுமே லைவ்ல தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூட உங்கள் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு தொகுதிக்கு ஓவரால் போலிங்கே வந்து 3,50,000 ஓவரால் தமிழ்நாடு. ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் வர முடியாது. ஹோல் இல்லை மொத்த தமிழ்நாட்டிலேருந்து இல்லைங்க, இதுதான் முதல் தடவை லூனை நடத்துறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்
டிஜிட்டலாக ஆமாங்க, டிஜிட்டலில் இந்தியாவிலே நாம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நடத்திருக்கோம். ஆமாங்க, அந்த கேள்வி முன்னெடுத்து இலவசம் யாரும் விரும்பலைங்க. ஆமாங்க. ஸோ நிரந்தர தீர்வுகள் தேவை அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. ஸோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இலவசம் இன்றி வந்து அரசும் சுமையின்றி நிரந்தர தீர்வுக்காக தான் மக்கள் கேட்குறது ஒரு விஷயங்களுக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுதுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி அலைன்ஸ் இங்கே மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசில் ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே வந்து திணிக்கப்படுதுன்னு நாங்கள் பார்க்குறோம், மக்களும் இங்கே பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் நேரடியாக நாங்கள் இந்த கேள்விகள் வைக்கிறப்போ அலைன்ஸ்னு ஒரு கேள்விகள் நாங்கள் நேரடியாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறப்ப கூட ஆமாங்க இல்லை சிறுபான்மையர் ஓட்டு மட்டும் நம்ம தனித்துவமாக அது வந்து செப்பரேட் பண்ணி ஹைலைட் பண்ணி நம்ம காட்ட விரும்ப தேவையில்லைன்னு நான் இந்த இடத்துல நான் கருதுறேங்க. ஏன்னா அலைன்ஸை தாண்டி மக்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் இங்கே தனியாக ஒரு விஷயத்தையும் அவங்க ஒரு ஐடியாலஜிஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் அந்த அலைன்ஸ் கோட்பாடுகள் வந்து இங்கே தவிர்த்து மக்கள் எப்படி வந்து அவங்க வந்து சிந்திக்கிறாங்க அதை பாயிண்ட் தான். ஏன்னா மக்களுக்கு அலைன்ஸ் தேவைப்படுதா, எல்லா மக்களுக்கும் தான். இங்கே பர்டிகுலராக இந்த பீப்புளுக்கு அலைன்ஸ் தேவைப்படுது, இந்த பீப்புளுக்கு அலைன்ஸ் தேவைப்படல அப்படின்னு சொல்லி நான் வைக்கல. மொத்தமாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு அலைன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்வியை நாங்கள் வச்சுருந்தோம். அதனால் கிராஸ் ஓட்டிங் கூட நாங்கள் வச்சுருந்தோம். உதாரணத்துக்கு ஒரு கட்சியை ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கலாம், அந்த கேண்டிடேட்டை தாண்டி கட்சியும் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஜேபி பிக் பண்ணுறேன், உதாரணத்துக்கு நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நயினார் நாகேந்திரன் வச்சுருக்கேன், நான் அண்ணாமலை வச்சுருந்தேன். இட்ஸ் அ கிராஸ் ஓட்டிங்காக வச்சுருந்தேன். அதே மாதிரி டிஎம்கே வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு பார்ட்டியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா இங்கே கிராஸ் ஓட்டிங், இங்கே கனிமொழி அவர்களுக்கும் இங்கே ஓட்டு செலுத்தியிருந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓட்டு செலுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஓட்டிங்ஸும் இங்கே செலுத்தியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு டிவிகே தேர்ந்தெடுத்துட்டு அண்ணாமலையை தேர்ந்தெடுத்த நபர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதோட டேட்டா இருந்துச்சு. ஸோ இங்கே மக்கள் அலைன்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்குறாங்க. அது எங்களுக்கு தேவைப்பட்டதுனால தான் அலைன்ஸை விட்டுட்டு இந்த விஷயங்களை வந்து நாங்கள் முன்னிறுத்தணுங்க. இலவச பொருட்கள் வந்து சொல்லுங்க, இலவச பொருட்கள் அதிகமாக சொல்லியிருந்தது வந்து விஜய் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக அது முரணில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஒரு 20% வந்து இப்போ முரணில் தான் இருக்குது மக்களோட பார்வையில். ஏன்னா கடைசியாக நாங்கள் எடுத்தப்போ கடைசியாக வரக்கூடிய அந்த கடைசி இறுதி நாளில் நாங்கள் சர்வீஸ் எங்களுக்கு ஓட்டு செலுத்திட்டுறப்ப கூட தனியாகவே நாங்கள் சஜஷன்ஸ் வச்சுருந்தோம். ஒவ்வொரு கட்சிகள் கூட சஜஷன்ஸ் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் அதுவும் வச்சுருந்தோம். சஜஷன்ஸ்லேயே ஆமாம் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டு எங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஆமாங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ எப்படின்னா அப்போ வாக்காளர்கள் 21 39 வரைக்கும் 1 கோடி நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா ஒரு மேஜர் கேம் சேஞ்சிங் எலிமெண்ட் டேட்டா தான். அதுக்கப்புறம் 30 வயசுல 45 வயசு வரைக்கும் அது ஒரு தனியான ஒரு டேட்டா இருக்குது. அப்போது மேக்ஸிமம் ஓட்டர்ஸ் இங்கே யார்? அப்போது தனித்தொகுதியில் அப்போ மிக முக்கியமாக நான் இன்னொரு விஷயத்தையும் இங்கே மறந்துட்டோங்க. ஸோ தனித்தொகுதியோட ஓட்டுகள் வந்து இங்கே பிரிக்கப்படுகிறதா, இன்றைய சூழலில் பிரிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்த ஒரு டேட்டா, மிக முக்கியமான ஒரு பெக்யூலியரான ஒரு டேட்டானா அது ஆமாம். தனித்தொகுதியோட ஓட் ஷேரிங்ஸ் கண்டிப்பாக நாம் தமிழர் மற்றும் டிவிகே வந்து இங்கே பிரிக்கிறாங்க. ஸோ 97 லட்சம் ஓட்டுகள் இங்கே எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமாக ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குங்க, பிரிக்கப்படுகிறது. ஆமாங்க, தனித்தொகுதியில் பிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தனித்தொகுதியிலங்க நான் தனித்தொகுதி பற்றி தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நாங்கள் கேள்வியும் வச்சுருந்தோம். அதில் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ஸில் வந்து நாம் தமிழர் சைட்ஸில் 11 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி மிக அதிகமாக தாக்கம் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ தனித்தொகுதியில் ஓட்டுகள் எப்படி இங்கே ஷேர் ஆகுது, யார் பிரிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் இங்கே இருந்துச்சு. அதோட டேட்டா பேஸும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க, கண்டிப்பாகங்க.
கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாகங்க. இந்த 2 நபர்களுக்கு தான் கண்டிப்பாக அதிக ஓட்டு வங்கிகள் வந்து பிரியும். கண்டிப்பாக. ஏன்னா மற்ற அரசியல் சூழ்நிலை என்பது வேறு, எலெக்ஷன்ஸ் வேறு, இன்றைய அரசியல் கட்டம் என்பது வேறு. இது கண்டிப்பாக யாரில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்கே நரேட்டிவ் எலிமெண்ட் இங்கே எடுபடாது. ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ 20 ஒரு 35 வரைக்கும் ஏஜ் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குங்க. 35 ஆக்சுவலி. ஆமாங்க. 18 to 35. ஆமாங்க. ஆமாங்க. ம். இல்லை, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டு பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து வாக்கு வங்கிகள் பொறுத்த வரைக்கும் மக்களோட பார்வையிலேயே நாங்கள் அதை வச்சுருந்தோம். நாங்கள் கள ஆய்வுக்குள்ளேயும் நாங்கள் அது தனியாகவே பார்த்துருந்தோங்க. ஆனால் அதுலேயும் பிரியக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா நேரடியாக இவங்க 2 நபர்களுக்கு இங்கே வரும் அப்படின்னா இங்கே கிடையாதுங்க. இங்கே இல்லை, நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே மக்கள் எங்ககிட்ட கொடுக்கல. சாரிங்க. ஆமாங்க. நாங்கள் தனியாகவே வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அதுவும் ஒரு ஷேரிங் இருந்துச்சுங்க எங்களுக்கு. ஆனால் நம்ம வந்து 0.0% தான் அந்த ஷேரிங் இருந்துச்சு. ஸோ பன்னீர்செல்வம் அப்புறம் அவருக்குமே இருந்தார். 0.0% தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் டேட்டா அதுக்கு மேலே போகலை. அதனால நாங்கள் சொல்லலைங்க. சாரிங்க, புரியலைங்க. ஸோ முடிஞ்சிச்சுங்க. எக்ஸிட் போலுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வருங்க. அது கண்டிப்பாக அதுதான் அலைன்ஸ் பற்றி அவர் கேட்டப்பையும் அந்த விஷயம் தான் பேசுகிறேன். ஸோ மக்கள் இங்கே கூட்டணி ஆட்சி அற்ற ஒரு ஆட்சியாக இங்கே தேவைப்படுது. நான் சொல்கிறது ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் இந்த எலெக்ஷன்ஸில் இருந்துருந்துங்க. ஏன்னா இங்கே ஆஃப்டர் எஸ்ஐஆர் இங்கே 5 கோடியிலேருந்து 63 லட்சம் இங்கே சம்திங் இருக்குது. அப்போது அதில் டாமினேஷனாக ஒரு நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. மேஜர் ஓட் பேக்ஸ், அதை 20லேருந்து 35 வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஸோ அவங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே கூட்டணி கட்சிகள் மிகவும் அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு சஜஷன் வந்தது. வந்து 30% எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு தனித்துவமான ஒரு நபர், ஒரு தலைமையில் இருக்கிற நபர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்கங்க. ஸோ விஜய் கட்சி மீது பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ்னால் 2 திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கு வேற ஒரு மாற்றம் வேணும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த கேள்விகளும் முன்னிறுத்தலைங்க. ஸோ முன்னிறுத்தின கேள்விகளை நாங்கள் இந்த ஓட்டு வங்கிகளை நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, ஸோ நாங்கள் பிரித்தது விஷயத்துலேருந்து நீங்கள் அந்த தாக்கத்தை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த தாக்கம்ங்க. சொல்லுங்கள், புரியலைங்க. சாரி. கண்டிப்பாக மக்கள் வந்து எங்களுக்கு டீனேஜர்ஸில் வந்து நிறைய ஓட்டு வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து, மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள்லேருந்து நாம் தமிழர் ஓட்டு வங்கிகள் வந்து வந்திருக்குங்க. ஸோ மக்கள் கண்டிப்பாக அணுகிறாங்க. அதில் அது ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரைசேஷன் பார்த்தீங்கன்னா, மேலோட ஓட்டு வங்கியில் 18லேருந்து 25 நாம் தமிழர்களுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து அது கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலிங்க. ஆமாங்க. சாரிங்க, புரியலைங்க. ஆமாங்க. ஸோ we are a political analysis and business analysis and strategist actually. அப்புறம் மல்டி டெக்னாலஜிஸ் கம்பெனி ஆக்சுவலி. ஆமாங்க. ஸோ மிக ஆழமாக மற்றவங்க யாரும் எடுக்காத மாதிரி, ஸோ இந்த வகையில் நம்ம வந்து செதுக்கப்பட்டு நம்மளுக்கு மக்கள் நேரடியாக கொடுத்தவங்க. ஸோ ஒரு தொகுதிக்கு பார்க்க போனீங்கன்னா ஒரு 2000, 1500லேருந்து 2000 ஒரு தொகுதிக்கு. ஆமாங்க. சரி. நேரடியாகவே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 500 பேர்கிட்ட நேரடியாகவே நாங்கள் போயிருந்தோங்க. ஒவ்வொரு களத்திலும் 500 பேர்கிட்டவே நாங்கள் போயிருந்தோம். ஆமாங்க. ஸோ 35லேருந்து 38%ங்க. 35ங்களா? 32 தான். ஸோ 67%. 67%.
ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 12 லட்சம் நபர்கள் கண்டிப்பாக இங்கே ஆதரித்தது வந்து எங்ககிட்ட டேட்டாஸ் வந்தது வந்து ஒன்று நாம் தமிழர், ஒன்று டிவி கேட்குங்க. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டேட்டா. ஸோ polling.lunai.inங்க. ஆப் இல்லைங்க, வெப்சைட். இட்ஸ் வெப்சைட்டுங்க ஆக்சுவலி. இன்னும் லைவ்ல தான் இருக்கு. இன்னும் லைவ்ல தான் இருக்குது. யார் வேணால் பார்த்துக்கலாம். டேட்டா ஃபீட் ஆகாது. நீங்கள் யார் வேணால் அதை நீங்கள் பார்த்துக்கலாங்க. சரிங்க. ஓகே. இல்லை இப்போதான். ஓகேங்க. கண்டிப்பாக அது டிஜிட்டல்னு அந்த டேர்ம் வச்சு அது வந்து நம்ம சுருக்க வேண்டாம். இது மக்கள் நேரடியாக அது பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நாங்கள் கருதுகிறோங்க. ஆமாங்க. ஏன்னா எல்லாருமே 1 லட்சம் வாக்குகளை வந்து சுருக்கி வச்சு 1 லட்சம் வாக்கு கூட இங்கே முடிச்சிடுறாங்க. அதை நம்ம பண்ணல. நேரடியாக இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் முன்னிறுத்தினால தான் இவ்வளோ வாக்குகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 1 லட்சம் வாக்கு கூட அங்கே சுருக்கிடுறாங்க. அது டிரான்ஸ்பரன்சியான டேட்டாவா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது டிரான்ஸ்பரன்சியான டேட்டாவை நாங்கள் வச்சுருந்தோம். இல்லைங்க, அது நாங்கள் பிரிக்கலைங்க. ஆமாங்க. ஸோ சர்வீஸ் அதிலோட ஒரு பாயிண்ட்டை நான் பதிவு பண்ணோன்னா, தென் மாவட்டங்கள் மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள் வந்து ஓட் ஷேரிங்ஸ் வந்து டிவிகே, நாம் தமிழர்கள், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேங்க. ஸோ இதுதான் 3 ஒரு டாமினேஷன் தான் நிலவ போகுது. ஸோ இதுதான் ஸ்டேட் ஃபார்வர்ட டேட்டா. இதுதான் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக மக்களோட தீர்ப்பு அதுதான் இருந்துச்சுங்க. ஸோ தென் மாவட்டங்களில் அதிக தாக்கம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி, தென் மாவட்டங்களில் அதிக தாக்கம் இருக்குங்க. ஸோ அலைன்ஸ் வித் பார்ட்டி பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா டிவிகே 37%, ஏடிஎம்கே அலைன்ஸ் டோட்டலாக வந்து 28%, டிஎம்கே அலைன்ஸ் 24%, என்டிகே 11%. ஸோ கான்ஸ்டியூஷன் வைஸ் பிரேக் டவுன் வந்து டிவிகே 89 தொகுதிகளிலும், ஏடிஎம்கே 73 தொகுதிகளிலும், டிஎம்கே 68 தொகுதிகளிலும், நாம் தமிழர் 4 தொகுதியிலும் இருக்குங்க. ஸோ சிஎம் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 42% விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, 21% எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, 18% எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, 10% சீமான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ணாமலை அவர்களுக்கு 3% கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, நிற்கிறாங்களோ நிற்கலையோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஎம் கேண்டிடேட் என்னை யார் ஆளணும்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வைக்கிறோங்க இல்லைங்க. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. இங்கே யார் இங்கே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் இங்கே வச்சு நம்ம பேசணும்னு ஒன்று கிடையாது இல்லைங்க. ஏன்னா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யார் விரும்புகிறாங்க. ஏன்னா கிராஸ் ஓட்டிங்கில் அதுதான் நாங்கள் வச்சுருந்தோம். பிஜேபி வச்சுருந்தோம்னா நாங்கள் அதையும் வச்சுருந்தோம், டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருந்தோம். நயினார் நாகேந்திரன் வச்சுருந்தோம், சைட்டை பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வச்சுருந்தோம், அண்ணாமலை அவர்களையும் வச்சுருந்தோம். அப்போ நயினார் நாகேந்திரன் அதிகம் சூஸ் பண்ணாங்களா, அண்ணாமலை அவர்கள் அதிகம் சூஸ் பண்ணாங்கன்னா அண்ணாமலை அவர்களை அதிகம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அது டேட்டாங்க. ஸோ இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி எல்லாருமே நாங்கள் வந்து கேண்டிடேட்டாகவே நாங்கள் வச்சுருந்தோம், சிஎம் ஃபேஸஸாகவே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்து போனீங்கன்னா அதில் வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு 18% வச்சுருக்காங்க. கண்டிப்பாகங்க. ஸோ இப்போ 3 தொகுதியை மட்டும் பர்டிகுலராக வேணால் முன்கூட்டியே நான் சொல்கிறேங்க. அதில் மிக முக்கியமாக பெரம்பலூர் தொகுதி விஜய் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் டி நகர் தொகுதிங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட திருச்சி தொகுதி, மிக முக்கியமாக குளத்தூர் தொகுதிங்க. ஸோ குளத்தூர் தொகுதியில் ஒரு 50-50 அதிருப்தி வந்து அதிகமாக இங்கே எங்களுக்கு ஓட் ஷேரிங்ஸ் வந்திருக்கு. ஸோ 50-50 இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்து மிக முக்கியமாக டி நகர் தொகுதியில் அவர் புஷி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்னென்னா இட்ஸ் அ டஃப் ஃபைட் வந்து கண்டிப்பாக நிலவும். அதே மாதிரி மீதி 2 தொகுதிகள் விஜய் அவரோட தொகுதியில் இட்ஸ் வில் பி அ 60 to 70% ஈஸி வின் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகே ஃபைன். கண்டிப்பாங்க. நான் எல்லாமே வந்து இப்போ இருந்து விசிபிள் ஆயிரும். அறிக்கைங்க. ஓகே அறிக்கை
சாரிங்க, ஆமாங்க. இல்லை ஷீட் இல்லை, ஷீட் இல்லைங்க, இதுவே அப்படியே நாங்கள் காமிச்சிருந்தோம். டிஜிட்டலாகவே அப்படியே எடுத்து நாங்கள் அப்படியே அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க வச்சுருந்தோங்க. ஸோ திருப்பி பேப்பர் கிட்ட நாங்கள் போக விரும்பலைங்க. ஸோ எதாக இருந்தாலும் லைவாக இங்கே ஃபீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வச்சுருந்தோம்.